வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா அனைவருக்கும் மிக்க நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்காய். நம்மளோட ஹீரோ இன்க்ரீடியன்ட் இது தான். இதை வச்சு நமக்கு ஒரு அட்டகாசமான ஒரு கிரேவி பதத்தில் ஒரு கத்திரிக்காய் கோஸ்ட். ஆக்சுவலி நம்ம கோஸ்ட்டுக்கு வந்து பருப்பு சேர்க்க மாட்டோம், அதனால் இன்றைக்கி வந்து நான் பருப்பு சேர்த்து இந்த கத்திரிக்காய் மசியல் செய்ய போகிறேன். இது வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா அல்சர் பேஷண்ட்ஸ், கேன்சர் பேஷண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அஃப்கோர்ஸ் நம்மளும் இது சாப்பிட்லாம். இதுக்கு முக்கியமாக இந்த கத்திரிக்காய் இந்த வயலட் கலர் கத்திரிக்காயில் இந்த கேன்சர் வராமல் தடுக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் நிறைய இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டிஸு. அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னுக்கும் சரி, நம்ம உடம்புக்கு உள்ளுக்கும் சரி, அதே மாதிரி பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இது சாப்பிட்லாம். அஃப்கோர்ஸ் பூண்டும் வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் இருக்க அலிசின் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? அதே மாதிரி இந்த பாசிப்பயிறு, இதுவும் வந்து கேன்சர் பேஷண்ட் சாப்பிடக்கூடிய பயிறு வகைகளில் இந்த பாசிப்பயிறு ஒன்று. இதுக்கு வந்து காரம் சேர்க்கப்படுறது இந்த மிளகு சீரகம் மட்டும்தான். இந்த மஞ்சளில் இருக்க குர்குமின், இது வீட்டில் அரைச்ச மஞ்சளில் இருக்க குர்குமினும் வந்து நம்மளுக்கு ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது. இப்போ வந்து இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம இதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இது ரெண்டு மட்டும் வறுத்து பவுடர் பண்ணிக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறது சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குக்கர் எடுத்தாச்சு. குக்கரில் எடுத்து வச்சுருக்க இந்த எல்லா காய்கறியும் ஒன்றாவே சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்து வச்சுருக்க எல்லாமே இப்போ குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூளும் சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடி 4-5 விசில் வச்சு எடுத்துடலாம். கத்திரிக்காய் மசியல் இப்போ குக்கரில் ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள். இப்போ இந்த மிளகு ஜீரகத்தை நம்ம நல்லா வறுத்துக்கலாம், ட்ரையாக வறுத்துக்கலாம், வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கத்திரிக்காய் பப்பு இருக்குது இல்லையா, மசியல், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பொடி பண்ணி வச்சுருக்க இந்த மிளகு ஜீரகத்தை இதில் சேர்த்துடலாம். இதுதான் இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியது தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான கத்திரிக்காய் மசியல் சூப்பராக தயாராகிடுச்சு. பாசிப்பருப்பு கத்திரிக்காய் மசியல் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, டேக் கேர்.